இந்த படிகாரம் நிறைய நம்ம முடிவெட்டுற கடையில் பார்த்துருப்போம். இந்த படிகாரம் இந்த கல் வந்து ஷேவிங் செஞ்ச பிறகு ஏற்படும் எரிச்சலை தணிக்க இந்த படிகார கல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதை தவிர சில சமயங்களில் ஷேவிங் செய்யும் போது தோல் வெட்டுப்படுமா, அது போன்ற சந்தர்ப்பங்களில் காயத்தை குணப்படுத்துவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. தோல் தொடர்பான பிரச்சனைகளையும் இந்த படிகாரம் நீக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வெறும் 50 கிராம் படிகாரத்தை வீடு, அலுவலகம், கோவில் இதெல்லாம் ஒவ்வொரு ரூமில் மூலையிலையும் வைத்தா கண் திருஷ்டி இருந்தாலும் அது உடனே சரியாயிடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து திருஷ்டி மட்டும் இல்லாமல் வாஸ்து தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகளையும் இந்த படிகாரம் நீக்கிவிடுன்னு சொல்கிறாங்க. இந்த படிகாரத்தில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது. இந்த படிகார கல்லை ஒரு தண்ணியில் போட்டு அதை 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சுன்னு வந்தால் தீராத வியாதி குணமாகணும்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால ரூமில் வச்ச அதோட எனர்ஜி வந்து பாசிட்டிவாக நம்மளை வச்சுக்கோ. அவ்வளோதான். இந்த படிகாரம் நல்லதான். யாரும் தூக்கி போட வேணாம். தூக்கி போடாமல் எங்கன்னா கோயிலை கொண்டு போய் கூட வைக்கலாம். நிறைய பேர் இந்த படிகாரத்தை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. கோயிலை கொண்டு போய் வைக்கலாம். இல்லைன்னா கதவு மேலே திருஷ்டிக்காக தொங்க விடலாம். அதுதான் திருஷ்டிக்காக தொங்க விட்டால் திருஷ்டிலாம் நம்ம வீட்டுக்கு வராது சொல்கிறாங்க. அதுதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.